வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரத்திற்காக நாளை திருச்சி, அரியலூர், பெரம்பலூரில் பொதுமக்களை நேரில் சந்தித்து பேசுகிறார். இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி சீமான் நடிகர் விஜயை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். அதாவது, தம்பி விஜய் வேட்டையாட வரும் சிங்கம் அல்ல, வேடிக்கை காட்ட வரும் சிங்கம் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கிண்டல் அடித்து பேசியுள்ளார். நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள சட்டசபை தேர்தலுக்காக மக்களை சந்திக்கும் பிரச்சாரத்தை நாளை திருச்சியில் துவக்குகிறார். அதைத் தொடர்ந்து அரியலூர், பெரம்பலூரிலும் அவர் பிரச்சாரம் செய்கிறார். அதற்காக அவருக்கு 23 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கியது. அதில் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்துக்கு இடையூறாக ரோடு ஷோ நடத்தக்கூடாது, 30 நிமிடம் மட்டுமே பேச வேண்டும், 2 வீலர்கள் அணிவகுப்பு கூடாது, விஜய் காருடன் 5 கார்கள் மட்டுமே செல்ல வேண்டும் என்பது உள்ளிட்ட பல நிபந்தனைகள் நெருக்கடியானவை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இது பற்றிய கேள்விக்கு பதில் அளித்த நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வழக்கம்போல் விஜய் மீது ஊசி பட்டாசு வீசுவது போல் கிண்டலாக விமர்சித்துள்ளார். அதாவது, மதுரை விமான நிலையத்தில் நேற்று நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சனிக்கிழமைகளில் மட்டும் விஜய் பிரச்சாரம் செய்ய போவதாக அறிவித்திருப்பது அவரது சொந்த முடிவு. அதில் நாம் கருத்து சொல்ல முடியாது. அவரது பிரச்சாரத்திற்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பது நீண்ட காலமாகவே இருக்கும் வழக்கமான சிக்கல்தான். அந்த வகையில் எங்கள் மீது 220 வழக்குகள் உள்ளன. தம்பி விஜய் இப்போதுதானே அரசியலுக்கு வந்திருக்கிறார். ஆட்சி அதிகாரம் என வரும்போது அடக்குமுறை இருக்கத்தானே செய்யும். அதனால் ரோடு ஷோ, கூட்டு ஷோ என்பதெல்லாம் மக்கள் சந்திப்பு கிடையாது. மக்கள் பிரச்சனைக்காக மக்களுடன் நிற்பதுதான் உண்மையான மக்கள் சந்திப்பாகும். அப்படி பார்க்கும்போது தம்பி விஜய் வேட்டையாட வரும் சிங்கம் அல்ல, வேடிக்கை காட்ட வரும் சிங்கம்தான் என்று கிண்டல் செய்தார். மேலும் அவர் கடந்த மாதம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நடந்த நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டத்தில் பேசும்போது, புலிகள் வேட்டையாடும் போது அணில்கள் அங்கும் இங்கும் ஓடிட்டு இருக்கக்கூடாது, ஓரமாக மரக்கிளையில் உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பார்க்கணும், அணில்களை வேட்டையாடினால் புலிகளுக்கு பெருமை இல்லை என்று பேசி விஜயையும் அவரது கட்சியினரையும் கலாய்த்தார். அதைத் தொடர்ந்து கடந்த மாத இறுதியில் சென்னை அடுத்த திருத்தணி அருகே நடந்த மரங்களின் மாநாட்டில் புலிகள் நுழைந்த காட்டில் அணில்களை காணவில்லை, ஆனாலும் அணில்களுக்காகவும் சேர்த்துதான் இந்த மாநாட்டை நடத்துகிறோம் என்று மீண்டும் ஒரு முறை கலாய்த்து பேசினார். மதுரை விமான நிலைய பத்திரிகையாளர் சந்திப்பில் ஆடு, மாடு, மரங்களின் மாநாட்டை தொடர்ந்து கடல், ஆறு, மலைகளுக்காகவும் நாங்கள் மாநாடுகளை நடத்தப் போகிறோம். தர்மபுரி, கிருஷ்ணகிரியில் மலைகளுக்கான மாநாட்டையும், தூத்துக்குடியில் கடல்களுக்கான மாநாட்டையும், தஞ்சையில் ஆறுகளுக்கான மாநாட்டையும் நடத்தப் போகிறோம். ஐம்பூதங்கள் இல்லாமல் பூமியில் எந்த உயிரினங்களும் இருக்காது. நாங்கள் மனிதர்களுக்கான அரசியலாக மட்டுமின்றி அனைத்து உயிர்களுக்கான அரசியலையும் செய்து வருகிறோம். அந்த வகையில் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு திருச்சியில் நடத்த உள்ளோம் என்றார். இந்த நிலையில் தாவேக தலைவர் விஜய் திருச்சியில் மக்களை சந்திக்கும் பிரச்சாரத்தில் என்ன பேசுவார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. அதனால் விஜய் மக்களை நேரடியாக சந்திக்க இருக்கும் பிரச்சாரத்திற்காக திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் விழாக்கோலம் பூண்டுள்ளது. ரசிகர்கள் தமிழகம் எங்குமிருந்து திரண்டு வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் நேற்று கீழக்கரையில் நடந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சீமான் பேசிய போது, விஜய் கோட்பாடு இன்றியும் வரலாறு தெரியாமலும் அரசியலுக்கு வந்துவிட்டார். அவரது கொள்கை கோட்பாடு என்னவென்று தெரியவில்லை. எனது கொள்கை கோட்பாட்டை விட ஆகச் சிறந்த கோட்பாட்டுடன் அவர் அரசியலுக்கு வந்திருந்தால் நானே அவரது கட்சியின் முதல் தொண்டனாக இருந்து செயல்படுவேன். அவர் பிரச்சாரத்தின் போது பேசவே 15 நிமிடம் தான் அனுமதி கேட்டுள்ளார். முதலில் காமராஜர் பற்றி, வேலு நாச்சியார் பற்றி 10 நிமிடம் பேசட்டும். சனிக்கிழமையில் பிக்பாஸ் நிகழ்ச்சி போன்று பிரச்சாரத்தில் பேசுவதற்கு மனப்படம் செய்து வந்து நடிக்கப் போகிறார். அவர் எனது தம்பிதான், ஆனால் கோட்பாட்டளவில் அவரை நான் எதிர்க்கிறேன் என்றார். இப்படி நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை கடுமையாக விமர்சித்தும் கிண்டல் அடித்தும் பேசி வருவதால் நாளை நடக்கும் பிரச்சாரத்தில் சீமான் உட்பட எதிர்க்கட்சிகளை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்ன பேசுவார், எப்படி விமர்சனம் செய்வார், மக்களிடம் எதை முன்வைப்பார் என்ற எதிர்பார்ப்பு மேலும் அதிகரித்துள்ளது. நன்றி, வணக்கம்.